2006ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் மாலையில் திருச்சியில் உரையாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு காலையில் போயஸ் கார்டன் சென்றவர் தான் தலைவர் வைகோ அவர்கள். எனவே திராவிட இயக்கத்துடைய தீர்வுவாதியாக மறுமலர்ச்சி திமுக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது மகன் திமுகவாக இப்போது சுருங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எந்த கொள்கையை வைத்திருக்க மாட்டார்கள். மகன் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சிந்தனையாளர். அதை வைத்து இருக்கின்ற கொஞ்ச சொத்தை வைத்து ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமா என்றுதான் அவர் பார்ப்பார். எனவே அந்த கார்ப்பரேட் சிந்தனை அதை நோக்கி தான் இருக்கும். மனிதர்கள் சில மனிதர்கள் வருவாங்க போவாங்க, சிலர் விலகி கூட போவாங்க. ஆனா பயணம் நிற்காது. இதுதான் மதிமுகவுடைய பொது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தலைவர் வைகோ சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர் சொல்ல ஒரு அற்புதமான ஆங்கில கவிதை தான் சொன்னா, மென் மே கம் மென் மே கோ பட் ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வற்றாத ஜீவநதி. அந்த இது வற்றாத ஜீவநதி இல்லை மகன் திமுக. இது ஏற்கனவே வத்தி போய் காணாமல் போய் கொண்டிருக்கின்ற ஒரு மகன் திமுக. அது அவர் பேசுவதற்கான தகுதி எழுந்துட்டாரு. அவரை நம்பி வந்த யாரையும் கூட வச்சிடல. கடைசியா இருந்த நானும் நீக்கப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு பின்னால் படமாக இருக்கின்ற அண்ணன் கணேசமூர்த்தி 9 மாவட்ட செயலாளரில் இறுதியாக இருந்தவர். அவரும் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தான் இறந்தார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் மீண்டும் பதிவு செய்கிறோம். நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் எப்பொழுதுமே திமுக பக்கத்தில் நாங்கள் எப்பொழுதுமே நிற்போம். திமுக அடுத்த முறை அவர்கள் நிச்சயம் ஆட்சி அமைப்பார் என்பது மாற்றுக்கருத்து. தொண்டர்களிடத்தில் பேசும்போது தலைவர் வைகோ உங்களையும் எங்களையும் எந்தவித சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் உங்க பின்னாடி வருவாங்க, நீங்க எதை வச்சு நம்புறீங்க? நாங்கள் வந்திருக்கிற கூட்டம் அதுக்கு சாட்சி. அவர் சொன்னதெல்லாம் புளிச்சு போச்சு, எல்லா காதலையும் புளிச்சு போய் அவங்க எல்லாரும் ஏற்கனவே விரக்தி ஆகி விளிம்பில் போய் நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் சொல்றதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் இப்பொழுது கண்ணீர் விட்டு கதறுகிறார். ஏதோ சொல்லி பார்க்கிறார், யாரும் நம்ப தயாராக இல்லை.